மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள வீட்டிற்குள் நுழைந்த நாய் ஒன்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மற்றும் குடும்பத்தினரை கடித்து குதறியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், மதுரையில் வீட்டிற்குள் புகுந்து சிறுவன் மற்றும் அவரது தந்தையை நாய் கடித்து குதறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அவர்களின் நிலை என்ன? இந்த சம்பவம் குறித்தான விரிவான தகவல்கள். அபிராமி, மதுரையில் வீடு புகுந்து பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை நாய் ஒன்று கடித்து குதறி இருக்கிறது. பயத்தில் அலறி ஓடிய குடும்பத்தினர் தொடர்பான அந்த அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய லேக் ஏரியா 15வது தெருவை சேர்ந்தவர் முத்துசாமி. இவரது 8 வயது மகனான செந்தில் இந்த காலை பள்ளிக்கு செல்வதற்காக குளியலறை அருகே சென்று அவர் தயாராகி கொண்டிருந்த போது அப்போது திறந்திருந்த காம்பவுண்ட் கதவு வழியாக உள்ளே புகுந்த தெருநாய் ஒன்று குளியலறை அருகில் நின்று கொண்டிருந்த சிறுவன் செந்திலை கை, கால், தொடை உள்ளிட்ட இடங்களில் கடித்து குதறி இருக்கிறது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு தந்தை முத்துசாமி உட்பட குடும்பத்தினர் வெளியில் ஓடி வந்தனர். அப்போது அந்த நாய் அவர்களையும் விரட்டி கடித்து இருக்கிறது. இதில் முத்துசாமிக்கு கால், தொடை உள்ளிட்ட பகுதிகளில் நாய் கடித்ததில் ரத்தம் சொட்டி படுகாயம் அடைந்திருக்கிறது. பின்னர் இந்த நாய் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு ஒவ்வொரு அந்த தெருக்களில் சென்றவர்களை விரட்டி கடிக்க முற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த மதுரை மாநகராட்சி நாய் பிடிக்கும் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் திரிந்த சுமார் 3-4 நாய்களை மட்டும் பெயரளவிற்கு பிடித்து சென்றிருக்கிறார்கள். ஆனா இந்த குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த நாய் கடித்ததில் காயமடைந்த முத்துசாமி, அவரது மகன் ஆகிய இருவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு அங்கே முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு காயமடைந்த இடங்களில் தையல்கள் போடப்பட்டிருக்கிறது, தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மீன் மார்க்கெட் செயல்படுகின்றது. அந்த மீன் கழிவுகள் மற்றும் ஹோட்டலில் இருந்து அந்த உணவு கழிவு உள்ளிட்டவை அந்த பகுதியில் அதிக அளவில் கொட்டப்படுவதால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தெருநாய்க்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் வருகின்றன. இதன் காரணமாகவே அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களை இந்த தெருநாய்க்கள் அவ்வப்போது விரட்டி கடித்து வருகின்றது. இந்த நாய்களை கட்டுப்படுத்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த குடியிருப்பு பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் கடந்த 10 தினங்களுக்கு முன்னர் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அரசு பெண்கள் கல்லூரிக்குள் புகுந்த 4க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அங்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவிகள் 4க்கும் மேற்பட்டவரை கடித்து அந்த மாணவிகள் காயமடைந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் கல்லூரி நிர்வாகம் அந்த தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி அந்த கல்லூரி வளாகத்திற்குள் சுற்றித் திரிந்த ஒரு 4க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து சென்றார்கள். மதுரை மாநகராட்சியின் பல்வேறு தெருக்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்க்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றது. அந்த நாய்களை கட்டுப்படுத்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் கூறுகின்றனர். அந்த நாய் கடித்து மக்கள் காயம் ஏற்பட்டு விட்டது தொடர்பாக அந்த செய்திகளோ அல்லது அந்த சிசிடிவி காட்சிகளை அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளை வெளியானால் மட்டுமே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதிக்கு சென்று பெயரளவிற்கு அந்த நாய்களை பிடித்து சென்று அந்த நாய்களை முறையாக அந்த கருத்தடை உள்ளிட்ட அந்த செய்யாமல் அந்த நாய்களை அடுத்த தெருக்களில் இறக்கிவிட்டு செல்வதால் தான் தொடர்ந்து நாய்களால் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் கடிபட்டு அதிகமாக காயம் ஏற்படும் நிலையும் உண்டாவதாக கூறப்படுகின்றது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.